இந்த படங்கள் மூளை தண்டுவட திரவத்தின் இயக்கம் த மூவ்மெண்ட் ஆஃப் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் பற்றிய ஒரு செயல்முறையை விளக்குகின்றன. இது சுவாசம் மற்றும் உடல் கசைகளின் இயக்கத்தை பயன்படுத்தி இந்த திரவத்தை முதுகுத்தண்டு வழியாக மேல் நோக்கி மூளைக்கு கொண்டு செல்லும் ஒரு நுட்பமாகும். படத்தில் 2 முக்கிய நிலைகள் காட்டப்பட்டுள்ளன: உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு. உள்மூச்சு இன்ஹேல். நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும்போது உங்கள் மண்டையோட்டின் எலும்பு இணைப்புகள் சூட்டர்ஸ் சற்று விரிவடைகின்றன. அதே நேரத்தில் உங்கள் கீழ் முதுகுப் பகுதியில் உள்ள திரிகோண எலும்பு சேக்ரம் பின்னோக்கி வளைகிறது. இந்த செயல்முறை மூளை தண்டுவட திரவத்தை மேல் நோக்கி நகரத் தொடங்குகிறது. வெளிமூச்சு. நீங்கள் மூச்சை வெளியிடும்போது மண்டையோட்டின் இணைப்புகள் மீண்டும் இயல்பு நிலைக்குச் சுருங்குகின்றன மற்றும் திரிகோண எலும்பு முன்னோக்கி நகருகிறது. இது திரவத்தின் கீழ்நோக்கிய இயக்கத்திற்கு உதவுகிறது. சுவாசத்தின் இந்த இயற்கையான தாள இயக்கம் மூளை தண்டுவட திரவத்தை ஒரு அலை போல முதுகுத் தண்டுவடத்திலும் மூளையிலும் மேலும் கீழும் இயக்கத் தூண்டுகிறது. படத்தின் உள்ள உரை இந்த திரவத்தின் இயக்கத்தை ஒரு குறிப்பிட்ட பயிற்சியின் மூலம் எவ்வாறு தீவிரப்படுத்துவது என்பதை விளக்குகிறது. 1. தசைகளை இறுக்குதல். உங்கள் பெரினியம் பாசனவாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் இடைப்பட்ட பகுதி, கீழ் வயிறு மற்றும் மேல் வயிற்று பகுதிகளில் உள்ள தசைகளை இறுக்கிக் கொள்ளுங்கள். 2. மூச்சு பயிற்சி. இப்போது மூக்கின் வழியாக மெதுவாகவும் சீராகவும் மூச்சை உள்ளிடுங்கள். அவ்வாறு செய்யும்போது நீங்கள் ஏற்கனவே இறுக்கியுள்ள தசைகளை மேலும் இறுக்குங்கள். மூளை தண்டுவட திரவமானது உங்கள் முதுகுத்தண்டின் வழியாக மேலேறி உங்கள் மார்பு தொண்டை வழியாக உங்கள் மூளையை நோக்கி இழுக்கப்படுவதாக கற்பனை செய்யுங்கள். 4. கவனத்தை செலுத்துதல். உங்கள் கவனத்தை உங்கள் உச்சந்தலையில் வைக்கும்போது அந்த திரவம் மேலும் மேல் நோக்கி தள்ளப்படும். நீங்கள் மூச்சை உள்ளிழுத்து பிடித்துக்கொண்டு தசைகளை தொடர்ந்து இருக்கும்போது இந்த திரவம் உங்கள் மூளைக்குள் முழுமையாக இழுக்கப்படுவதை நீங்கள் உணரலாம். சுருக்கமாக, இந்த பயிற்சி சுவாசம், தசை சுருக்கம் மற்றும் மனக்குவிப்பு ஆகியவற்றை இணைத்து உடலின் முக்கிய திரவமான மூளை தண்டுவட திரவத்தின் ஓட்டத்தை ஈசிக்கபூர்வமாக வழிநடத்த உதவுகிறது. இந்த திரவம் மத்திய நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்து அளித்தல், கழிவுகளை அகற்றுதல் மற்றும் அதிர்வுகளிலிருந்து பாதுகாத்தல் போன்ற முக்கிய பணிகளை செய்கிறது.